நம்ம சிக்கன் வாங்கி பொடுசு பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். எப்போயும் நம்ம பெருசு பெருசாக 65 போடுவோம். இப்போ வந்து சும்மா சின்ன சின்னதாக அப்படி ஒரு பீஸ் எடுத்தால் ஒரு வாயில் வச்சு அப்படி சாப்பிட்ற மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெள்ளைப்பூடும் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் வந்து மைதா மாவு போட்டுக்கிடுவோம். நம்ம மைதா மாவு போட்டோம்னா இதை வந்து தனியாக பிரிஞ்சு போக விடாது. மசாலாவை எண்ணெயில் கரையாமல் சிக்கனில் நல்லா பிடிச்சிக்கணும். கொஞ்சம் கடல மாவு போடுவோம், பச்சரிசி மாவு கொஞ்சம் போடுவோம். இதுக்கு போட வேண்டிய பொருள் போட்டாச்சு. இது வந்து சிக்கன் பொரிக்கிற பொடி. இது நம்ம வீட்டு குழம்பு பொடி. இதையெல்லாம் போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிறணும். இந்த சிக்கனோட ஈரம், அந்த நம்ம போட்ட இஞ்சி பூண்டு விழுதோட ஈரம்லாம் சேர்ந்து நம்ம அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதே வராது. இந்த சிக்கன்லேயே வந்து இந்த தண்ணி வந்துடும். இது பிழையும் போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு பார்ப்போம். இந்த மசாலா எல்லாம் சேர்கிற அளவுக்கு நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லிச்செடியும் போட்டுக்கிறோம். சேர்த்து போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிறோம். இது வந்து நமக்கு இந்த கருவேப்பிலையெல்லாம் அந்த சிக்கனோடு சேர்ந்து வேகும்போது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்ல மணமாக இருக்கும். நம்ம வந்து தண்ணியே ஊற்றலை. இப்போ வந்து அந்த கறியோட தண்ணியில் அந்த பொடி வந்து அப்படியே லூஸ் கொடுக்குது. பிணையும் போது கொஞ்சம் பொழு பொழுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. பிணைஞ்சி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்த உடனே இப்போ நல்லா இந்தளவுக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் வச்சுருந்தோம்னா தண்ணி தன்னால் வெளியில் ஊறி போயின்னு கிடக்கும். ஏன்னா அந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக தான் வரும். நம்ம தண்ணி ஊற்றி அவசரப்பட்டு பிணைஞ்சிடக்கூடாது. இப்போ வந்து இதை ஊற வச்சுருவோம். அப்படியே 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம பிணைஞ்சி வச்ச சிக்கனை போடுவோம். நம்ம தனித்தனியாக எடுத்து போடணும்னு தேவையில்லை. நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். மொத்தமாக அள்ளி போட்டால் கூட நம்ம வந்து கிளறி விடும்போது தனித்தனியாக வந்துடும். நம்ம ரொம்ப ஒன்றும் மாவு போடலை, அதனால் சிக்கனில் வந்து மாவு கொஞ்சம் தான் விட்டிருக்கும். இப்போ வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம லேசாக கிண்டி விடுவோம். எப்பயுமே நம்ம வந்து இப்படி லேசாக திருப்பி விடணும். இப்படி பாத்திரத்தில் ஒட்டி இருக்கான்னு பார்க்குறதுக்காக. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விடுவோம். இப்போ சிக்கனை வந்து இப்படி பிரட்டி கிண்டி விடுவோம். சிக்கன் உடையலை, மசாலையெல்லாம் வரல, இந்த மாதிரி கலண்டு போகாமல் நல்லாவே இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும். அழகாக வந்துருச்சு. சின்ன சின்ன பீஸாக நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை அரிச்சு எடுத்துக்கிற வேண்டியதான். இதை விட அதிகமாக நம்ம அந்த எண்ணெய் கொதி அடங்குற வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம்னா சிக்கன் வந்து கறியிடும். இப்படி இருந்தால் தான் மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பல் சரியில்லை அப்படின்னா கூட இப்படி இருந்துச்சுன்னா மென்று சாப்பிட்லாம். ரொம்ப வலுவாக வந்துருச்சு அப்படின்னா மெல்ல முடியாது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கருவேப்பிலையை வந்து அதில் போடும். நம்ம வந்து சிக்கன் 65 போட்டு முடிச்சிட்டோம். நல்லாவே வந்திருக்கு. தக்காளி சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைய வந்து தக்காளி சாஸில் தொட்டு சாப்பிடத்தான் விரும்புவாங்க. இப்போ வந்து நம்ம சிக்கனை பொரித்து கொடுத்தோம்னா தக்காளி சாஸில் வந்து தொட்டு சாப்பிட்றது தான் பிள்ளைய ஆசைப்படுங்க. இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் வெளியில் வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா வெளியிலலாம் தக்காளி சாஸ் பாக்கெட் ஒன்று போட்டு கொடுத்துருவாங்களா, நம்ம வீட்டில் என்ன வச்சு கொடுக்க மாட்டோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாங்கி வச்சு கொடுத்தோம்னா வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கரலாம். தனியாக நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தக்காளி சாஸ் தொட்டு நல்லா அழகாக சாப்பிட்லாம். கருவேப்பிலையை வந்து நான் வந்து பொரித்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை. இது வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். இது சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். ஏன் தூளாக போகும். இது ஒரு அழகாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பொரித்து வச்சுருக்கேன். மாவாக போச்சு. இது நல்லாயிருக்கும். நமக்கு இது கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை இப்படி வந்து பொரித்து இதில் போட்டு அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கனில் வந்து நான் உப்பு போடலையேன்னு நீங்கள் நினைப்பீங்க. உப்பு வந்து அந்த சிக்கன் பொரிக்கிற பொடியிலே உப்பு இருக்கும். அதனால தான் நான் தனிப்பட்ட முறையில் உப்பு போடலை. நான் அதை வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி உப்பை போடாமல் செய்கிறாங்களேன்னு. 1-2 பேர் வீடியோ வந்து பார்க்குற போது நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அதில் என்னென்ன சேர்மானம் சேர்க்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சில பேர் வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்கிறாங்க. அது எனக்கும் நான் பெருசாக எடுத்துக்கிற போகிறது கிடையாது. அது சொல்கிறது உங்கள் உரிமை, கேட்குறது என்னுடைய உரிமை. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு நான் எது போடலையோ அதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். நான் வந்து அதை மாற்றிக்கிருவேன். ஆனால் நான் போட்டது செஞ்சது எல்லாத்தையுமே வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வம்மை வச்சுக்கிட்டு நீங்கள் நான் போட்டதே போடலைன்னு சொல்கிற போது நான் திரும்பி அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்க்கும்போது அது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நான் நல்லவங்களாயிடுறேன், குறை சொன்ன நீங்கள் கெட்டவங்களாயிடுறீங்க. அது வந்து நீங்கள் என்னுடைய வீடியோக்களை நல்லா பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சு, நான் போடுறது சரியில்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லலாம், நான் என்ன மாற்றிக்கிடுவேன். ஆனால் நான் வந்து பீக்கங்காயெல்லாம் தொலி சீவி இருக்கிறேன், தொலியை நீங்கள் சீவலை, நான் அதே மாதிரி வச்சு பார்த்தேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தொலி வந்து கரண்டியை வச்சு சீவிருப்பேன். அதை நல்லா நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ ஒன்றும் உங்களுக்கு தெரியும். அதில் நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், எது கரெக்டாக செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லலாம். எனக்கு அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் பார்க்காமலே பாதி வரைக்கும் பார்த்துட்டு பாதிக்கு மேலே பார்க்காமலே நீங்கள் அது போடலாம் இது போடலைன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த வீடியோவை மறுபடியும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு மறுபடியும் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் எல்லாமே நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதில் உள்ள குறைகளை எனக்கு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.